அன்பு வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோமா, கொஞ்சம் வித்தியாசமான குல்லிங் பேப்பரை வச்சு தான் ஒரு ஃப்ளவர் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளவர் வந்து உங்கள் வீட்டு குட்டீஸுகளுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ண பழகுவாங்க. அதனால் உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு இந்த மாதிரி குல்லிங் பேப்பரை வச்சு ஃப்ளவர் பண்ணி காட்டுங்க. அவங்களும் அவங்க ஸ்கூலில் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்க மிஸ்ஸுக்கு எல்லாருக்கும் செஞ்சு காட்டுவாங்க. எங்கள் பிள்ளைங்களுக்கு நான் செஞ்சு காட்டுனதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு காட்டுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக வளரும். இந்த குல்லிங் பேப்பரை வச்சு நீங்கள் வந்து ஃப்ளவர் பண்ணலாம், தோடு பண்ணலாம், பாசி பண்ணலாம், வளையல் பண்ணலாம், கிளிப்பு பண்ணலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்ட் பண்ணலாம். நிறையா வித்தியாசமானது நிறைய பண்ணலாங்க. குட்டி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம மேலே வந்து கிளிப்பெல்லாம் வச்சு நம்ம குஷி கிளிப்பெல்லாம் வந்து வாங்கி கொடுப்போம். அது வந்து ப்ளைனாக இருக்கும். அந்த குஷி கிளிப்பை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி குல்லிங் பேப்பரை வச்சு டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அந்த குல்லிங் பேப்பரை வச்சு டிசைன் பண்ணி கொடுக்குறதுல அழகா தோடு, பாசி, வளையல் மாதிரி நிறைய ஐட்டங்களை அவங்க செஞ்சு பழகி அவங்களும் போட்டுக்கிருவாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் செய்யுங்கம்மா, எங்களுக்கு கலர் கலராக செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி உங்ககிட்டயும் கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து அழகழகா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக அவங்களும் போடுறதுக்கு ஆர்வத்தை நீங்கள் வந்து தூண்டலாம். இந்த குல்லிங் பேப்பரை நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த தோடா இருந்தாலும் சரி, பாசியாக இருந்தாலும் சரி, வளையலாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து நீங்கள் பெஃபிக்கால வச்சு நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வார்னிஷ் வந்து கொஞ்சம் அடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரம் பிஞ்சு போகாது, பூச்சும் அரிக்காது. ஆனால் நீங்கள் குளிக்கிறப்ப மட்டும் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு குளிக்கணும். ஏன்னா தண்ணி பட்டுச்சுன்னா அது உறிஞ்சிரும். உறிஞ்சிச்சுன்னா அது பிஞ்சு போயிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து கழட்டி வச்சுட்டு அப்பப்போ வந்து நீங்கள் மாட்டிக்கலாம். அதுதான் அழகாவும் இருக்கும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்னைக்கு செஞ்சீங்களோ அதே மாதிரி அது எப்பயுமே உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கழட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே என்னோட சேனல் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த குல்லிங் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ்லாம் நிறைய வந்துருச்சுங்க. அதுவும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். டூல்ஸ் இல்லாதவங்க வந்து பென்சிலோ இல்லை வந்து நம்ம ஸ்ட்ராலாம் வச்சு குடிப்போலங்க அந்த இது, இல்லை அப்படின்னா ஷார்ப்பான வந்து குச்சி, இந்த மாதிரி கம்பி இந்த மாதிரி வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது வந்து கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கையை வச்சே நீங்கள் உருட்டி பண்ணலாம். எங்கள் குழந்தைங்களுக்கு நான் எப்படி சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து டூல் வாங்கி கொடுக்க முடியாது. அதனால் நான் கையிலேயே ரோல் பண்ண சொல்லி கொடுத்தேன். எங்கள் குழந்தைங்களும் கையிலேயே ரோல் பண்ணி அவங்க அழகழகா நேற்றே நான் வந்து அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் வந்து சுற்றிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு இந்த ஃப்ளவர்லாம் பண்ணி காட்டினேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு இந்த ஃப்ளவரு. உடனே எங்கள் பிள்ளைங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம். ஐயோ சூப்பராக இருக்குது மேம், இந்த மாதிரி நாங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆர்வமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னங்க நாங்களும் பார்த்து ரசித்தோம். எங்கள் குழந்தைங்களும் நாங்கள் செய்கிறத பார்த்துட்டு மிஸ் சூப்பராக இருக்குது மிஸ் நீங்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப ரசித்தாங்க. இது மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க. இந்த குல்லிங் பேப்பரை வச்சு நீங்கள் ஆர்ட் பண்ணலாம். பானையிலலாம் வந்து ஆர்ட் பண்ணலாம், கண்ணாடியில் பண்ணலாம், பேப்பரில் பண்ணலாம். நிறையா விதங்களில் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக வந்து இது குட்டி குழந்தைங்களுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா குட்டி குழந்தைங்க வீட்டில் வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒர்க்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு இடத்துல உட்காந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதனால உங்களுக்கு வந்து வேலையை நீங்கள் சீக்கிரம் சுலபமாக பார்க்குறதுக்கு உதவியாகவும் இருக்கும். அவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும். அம்மாவை தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கும் அந்த ஃப்ரீ டயத்தில் நீங்களும் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்காண்டி இந்த மாதிரி குல்லிங் பேப்பர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதோட விலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸு தாங்க. ஒரு ஸ்ட்ரிப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10 அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் ஸ்டோன்ஸு நிறையா ஒட்டிக்கலாம். ஜமிக்கி,
அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் பொட்டெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒட்டி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போக பார்த்திங்கன்னா நீங்கள் பெயிண்ட்டும் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து அட்ராக்டிவாக செய்கிறதுக்கு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுக்குறப்ப உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக உருவாகும். அதனால் அவங்க வந்து பல பல விதங்களில் நிறையா கிரியேட்டிவிட்டியாக செய்யணும் அப்படின்ற ஆர்வத்தையும் அவங்களுக்கு வளர்த்துக்க முடியும். அதனால் உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு நீங்கள் வந்து கலைத்திறனை வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச நிறைய பொருட்களை வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. செல்லு பார்க்குறது, டிவி பார்க்குறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் இந்த கலைத்திறனையும் அவங்களால கற்றுக்க முடியும் அப்படின்ற ஆர்வத்தை நீங்கள் தூண்டுனீங்கன்னா அதுவே போதுமானது அவங்களுக்கு. ஏன்னா நம்ம எப்போ பாரு டிவி செல்லுன்னு பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளோட கண்ணுக்கு தான் அது ரொம்ப கெடுதல். அதனால் குழந்தைங்களோட கண் நரம்புகள்லாம் பாதிக்கப்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகளை சொல்லி கொடுக்குறப்ப அவங்களும் ஆர்வமாக கற்றுக்கிட்டு உங்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் அவங்களும் அழகாக கற்றுக்குருவாங்க. இந்த குல்லிங் பேப்பர் ஃப்ளவர் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க செஞ்சு பார்க்குறப்ப தான் அதோட தத்ரூவம் வந்து உங்களுக்கு உணர முடியும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.